ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே என்னோட ஃபுல் டே விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய டிப்ஸும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் ஒரு 6 o'clock போல தான் எழுந்ததும் மாடிக்கு வந்ததும் எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அந்த டே எனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ஃபுல்லாக எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கிற வேலையை நான் பார்ப்பேன். ஏன்னா குட்டி பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளார நான் எல்லா ஒர்க்கும் முடிக்கணும். என்னால் முடிஞ்ச வரையும் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு பதட்டத்தோடையே தான் நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா குட்டி பசங்க ரொம்ப தனியாக படுத்துட்டு இருந்தாங்களா, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நான் இல்லைன்னு சொல்லிட்டு தேடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க டேடி வேறு ஊரில் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஊருக்கு போயிருக்காங்க. எந்த சண்டேலேயும் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. பட் ஆஃபீஸ் விஷயமா வெளியே போனதால் அவர் இல்லாமலே இந்த டைம் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் சண்டேலையாச்சும் ஹஸ்பண்ட் குட்டி பசங்களை பார்த்துப்பாங்க. இப்போ அவரும் இல்லையா, 2 பேரையும் என்னால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு பழகிடுச்சே, பண்ணி தானே ஆகணும், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. நான் கோலம் போட்டு ஒரு 2 years மேலே ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. ஏன்னா நான் ரெகுலராக கோலம்லாம் போட மாட்டேன். எதனா டே ஸ்பெஷலாக இருந்தால் அன்றைக்கி மட்டும் போடுவேன். ஏன்னா வீடே கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அதெல்லாம் மைண்டே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. ஏன்னா 2 years என்னால் சரியாக மேனேஜ் பண்ண முடியல ஃபேமிலியை. ஏன்னா கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற ஒர்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த குட்டி பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 yearsக்கு முன்னாடி என்னுடைய ரொட்டீனே வேறு மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு அப்படி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அதை நான் திரும்பவும் கொண்டு வரணுன்னா எனக்கு குட்டி பையன் கொஞ்சம் வளரணும். நம்ம எவ்வளோ தான் வீடு க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த வீடு க்ளீனாகவே இருக்காது. எங்கள் வீடு பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் குட்டி பசங்க இருக்காங்க. ஸோ அதனால தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 7 years முன்னாடி தான் நாங்கள் இந்த ஹவுஸ் வாங்கியிருந்தோம். பட் நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கி நான் எல்லாமே மணி தான் வேஸ்ட் ஆச்சு. என்னுடைய பெரிய பையன் அவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த டைம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வளரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளார என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எழுந்த உடனே நான் போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நான் குளிச்சுட்டும் வந்துட்டேன். எழுந்ததும் 2 பேரும் ஒரே ஆட்டம் தான், உட்காந்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். எனக்கு வேறு குட் மார்னிங் வேறு சொல்கிறாங்க. சரி 2 குட்டீஸ்க்கும் நம்ம கொஞ்சம் பால் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குட்டி பையனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய பையனுக்கு கொடுத்துருந்தேன். ஏன்னா இவன் பசி தாங்க மாட்டான் குட்டி பையன் சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய பையனுக்கு நான் பூஸ்ட் ஆற்றி கொடுத்துட்ருந்தேன். குட்டி பையன் எப்படின்னா கீழேயே உட்கார மாட்டான், கீழேயும் படுத்து அவன் பால் குடிக்க மாட்டான், இல்லை உட்காந்தும் குடிக்க மாட்டான், மேலேயே தான் குடிக்கணும்னு சொல்லுவான். தண்ணி குடித்தாலும் அப்படி தான் பண்ணுவான். எனக்கு அதுவே ஒரு டைமில் வெறுப்பாயிடும். என்னடா இது எப்போ பாரு நம்மளை விடவே மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் குழந்தை ஆசையாக உட்காரும்போது அணைச்சிப்பேன். மறு டைம் கோவம் வந்தபோது கோவத்தை காட்டிடுவேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஷவன்குட்டி ஒரே அடம், இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி நான்வெஜ் கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி குழந்தை இன்றைக்கி மட்டும் தான் வீட்டில் இருக்க முடியும், நாளைக்கு ஸ்கூல் போயிட்டானா சமைச்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டு சரி மெயின் ரோட்டில் இருக்க சிக்கன் கடைக்கு தான் நானும் பசங்க போய் வாங்கிட்டு வந்துருந்தோம். எனக்கு நியர்பை யாருமே கிடையாதுங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் எந்த வீடுமே இல்லை. நான் மட்டும் தனியாக தான் இருப்பேன். எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு ஒரு ஹெல்ப்னா இங்கே பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. எங்கே போனாலும் குட்டி பையனை நான் தூக்கிட்டே தாங்க போவேன். தினமும் ஷவன்குட்டியை ஸ்கூல்லேருந்து நான் அழைச்சிட்டு தான் வரணும். அவனை தூக்கிட்டே தான் போய் மெயின் ரோட்லேருந்து அழைச்சிட்டு வரணும். ஏன்னா வேன் உள்ளே வராது. அப்போலாம் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஒரு டைம் நான் ரொம்ப யோசிப்பேன், ஏன் தான் இங்கே வீடு வாங்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கிட்டோம், இனிமேல் அதை பற்றி யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சரி ஒரு 5 years கிட்டே இருக்கலாம், அதுக்கப்புறம் சின்ன பையனையும் நம்ம ஸ்கூலில் சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஷவன்குட்டி ஸ்கூல் பக்கத்தில் ரெண்டுக்காச்சும் போயிடலான்னு சொல்லிட்டு கூட பிளான் பண்ணியிருந்தோம். பட் பார்த்தா சரி சொந்த வீடு விட்டு போக மனசு வரல ஒரு பக்கத்தில். சரி 2 பேரையும் சேர்க்கும்போது பார்த்துக்கலாம், இப்போ குட்டி பையனும் நெக்ஸ்ட் நம்ம சேர்ப்போம்ல அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. முக்கியமாக நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லைங்க. நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யாருமே இல்லை. என் கூட படித்தவங்க அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்களாம் வேறு இடத்துல இருக்காங்க. எனக்கு கூட பேசுகிறதுக்கு ரெகுலராக யாருமே இல்லைங்க. எனக்கு அதனாலேயே ரொம்ப கடுப்பாகி தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாளில் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இப்போது தான் நான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வரும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
குட்டி பையனுக்கு ரொம்ப பசியாக இருந்தது போல், ஒரு வழியாக சாப்பிட வச்சுட்டேன். ஷவன் குட்டிக்கும் பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் அவன் வந்து இட்லி சாம்பார் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு பிரியாணி தான் வேணும்னு கேட்டான். அதனால் பிரியாணி, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா அவனுக்கு லெக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பிடிச்ச மாதிரியே நான் செஞ்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அதுக்காக அவன் சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிடைச்சா மட்டும் போதும். நான் ஈஸியாக சமைச்சிருவேன் கொஞ்ச நேரத்தில். அதுக்கு வந்து குட்டி பசங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஓகே. டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தானா என்னால் பண்ணவே முடியாது. இந்த 2 குட்டீஸையும் வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அது ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னாலேயும் வந்து 2 பேபிஸை சமாளிக்க முடியுதே அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் குழந்தையா இருக்கும்போது நான் எதுவுமே பண்ணதில்லை. ஒரே இடத்துல தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு பிறந்த 2 குழந்தைங்களும் குட்டி பையன் ஓரளவுக்கு சைலண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப வந்து பயப்படுவான். பெரியவன் அப்படி கிடையாது. எதுக்குமே பயப்பட மாட்டான். பாம்பே வந்தாலும் கையில் பிடிக்கிற ஒரு துணிச்சல் இருக்குது அவங்ககிட்ட. ஒரே விஷயம் தாங்க. மார்னிங் நம்ம சீக்கிரமாக எழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்களும் சீக்கிரமாக எழுந்துப்பாங்க. நம்ம கூடயே அதுங்க சர்வே பண்ணுறதால அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. நம்ம அந்த டைமில் வந்து கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு பண்ண முடியாது. எனக்கு கண்டினியூவாக ஒர்க் இருக்கும். ஐயோ! இவ்வளோ வேலை இருக்கே, எப்படிடா பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் நினச்சதே கிடையாது. நான் ஹாப்பியாக தான் செய்வேன். எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும். எந்த ஒரு வேலையும் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சோன்னா அது கஷ்டமாக தாங்க தெரியும். ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் பெருசாகவே தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், என்னுடைய குட்டி பையன் என் மடியில் இருக்கான். என் பெரிய பையன் மம்மி நீங்கள் வந்து வச்சிங்கன்னா நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டான். அதனால் நான் சமைச்சிக்கிட்டே தாங்க அவனுக்கு ஓடி ஓடி வச்சிட்டு இருந்தேன். எனக்கு அது வந்து கஷ்டமாக தெரியல. ஐயோ நம்ம குழந்தை சாப்பிட்ணும், அவன் வயிறு எப்படியா நிறைஞ்சா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு தோணுது. அது தப்புன்னு எனக்கு தெரியுது. அவனே சாப்பிட்ற ஏஜ், ஆனால் சாப்பிட மாட்டேன்றான். வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஊட்டுங்க, ஸ்கூல் போகும்போது மட்டும் நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியலை. ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க, நீ தான் அவனை கெடுக்கிற, நீ கெடுக்கிறதால தான் அவன் வந்து சாப்பிடவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, தாய்ப்பாசமாச்சே, தாய்ப்பாசம் விட்டு போகுமா, என் குழந்தை சாப்பிட்ணுன்ற மட்டும்தான் என் மைண்ட் செட்டில் இருக்கும். ஷவன் குட்டி எது கேட்டாலும் நான் வந்து வீட்லேயே செஞ்சு தாங்க கொடுப்பேன். ஆனால் கடையில் வாங்கி கொடுக்கவே மாட்டேன். ரொம்ப ரேர் தான் அது. எனக்கு தெரியாத டிஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு செஞ்சு தான் கொடுப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து கடையிலாம் வாங்கி கொடுக்கறத விட நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே கெமிக்கல். ஸோ நம்ம எதுவுமே நம்ம ஒழுங்காக கொடுக்கவே முடியாது குழந்தைங்களுக்கு. ஷவன் குட்டி சுத்தமாக ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டான். அதனால தான் நான் குட்டி வயசுலேருந்தே சின்ன பையனுக்கு நான் ஃப்ரூட்ஸ் கொடுத்து பழகிட்டேன். அவனும் தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பிரியாணி எப்படி இருக்குது, எந்த கண்டிஷனில் வந்திருக்குன்னு பார்த்தேன். ஓகே சூப்பராக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னான். பிரியாணி ரெடி ஆனோன்னு மம்மி ரொம்ப பசிக்குது மம்மின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி வெறும் பிரியாணி சாப்பிட்றியாடான்னு கேட்டேன். இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நீங்கள் லெக் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரே அடம். என் பையன் இந்த லெக்கை சாப்பிட்டுட்டு மம்மி அப்படியே கடையில் செய்கிற மாதிரியே இருக்குது மம்மி, என்ன தான் மம்மி மசாலா போட்டிங்க நீங்கன்னு என்கிட்ட கேட்குறான். நான் எந்த மசாலாவுமே கடையில் வாங்கவே மாட்டேங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் எல்லா மசாலாவும் வீட்லேயே அரைச்சிப்பேன். நிறைய அரைக்க மாட்டேன். 1 மந்த்துக்கு தேவையான மசாலா மட்டும் நான் அரைச்சிப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த மசாலாலாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. ஷவன் குட்டி வேறு ரொம்ப பசிக்குது மம்மின்னு சொல்லிகிட்டே இருந்தான். எனக்கு பிரியாணி வேணும், லெக் வேணும்னு சொல்லிட்டு அந்த சூட்லேயும் அவன் ஊதி ஊதி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அவனுக்கும் ஊட்டிட்டு நானும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே காஞ்சிட்டு இருந்த துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு பக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். செம்ம வெயிலுங்க, வெளியவே போக முடியல. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த வெயிலில் போனாலே தலைவலி வந்துடும். எனக்கு அதுவே ரொம்ப டேஞ்சராகிடும். ஷவன் குட்டியோட யூனிஃபார்ம் வேறு துவைக்காமல் இருந்தது. குட்டி பையன் வேறு தூங்கிட்டு இருந்தான். அவன் தூங்கிட்டு இருக்கிற டைம்ல தான் நம்ம துவைச்சி போட்டுணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போய் துவைச்சி போட்டு வந்துட்டேன். இந்த வெயிலுக்கு 1 ஹவர் இல்லைங்க, 1/2 ஹவர்லேயே காஞ்சிரும் போல் துணிங்க. அப்படி இருக்குது முடியலங்க. இந்த அளவுக்கு வெயில் காயுதே, எவ்வளோ மழை வரும்னு தெரிலங்க இந்த இயர். நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி பசங்க இருக்க வீட்டிலலாம் அந்த பசங்க தூங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம எல்லா ஒர்க்கும் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க. நம்ம அவங்க தூங்கி எழுந்துக்கிட்டோம், நம்மளும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த வேலை முடியவே முடியாது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்படனா அந்த வேலை ஃபுல்ஃபில்லாக முடிச்சிடலாம். நானும் கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம பண்ணால் கொஞ்சம் ஈஸியாகிடும். எப்போவுமே நான் அப்படி தாங்க பண்ணுவேன். அவன் தூங்க வச்சுட்டு தான் எல்லா ஒர்க்கும் முடிப்பேன். அவன் முடிச்சுட்டு இருந்தானா எனக்கு வேலையே ஓடாது. அவனை தூங்க வச்சுட்டு எவ்வளோ வேலை செய்ய சொன்னாலும் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். என் கிச்சன் வந்து ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும். அதில் வந்து ரொம்ப டெக்கரேட் ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பிளான் இருக்குது. கிச்சன் கொஞ்சம் வந்து ஆல்டேஷன் பண்ணணும். அது முடிஞ்ச உடனே சரி எல்லா திங்ஸும் நம்ம புதுசாக வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது.
சின்ன கிச்சனோ பெரிய கிச்சனோ, சின்ன வீடோ பெரிய வீடோங்க, எதுவாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். பட் அது நம்ம மட்டும் யோசித்தா மட்டும் பத்தாது, வீட்டில் இருக்கவங்களும் யோசிக்கணும், குழந்தைங்களும் அதுக்கு ஸ்பேஸ் தரணும். அதுக்கான சான்ஸ் எப்போ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த குட்டி பசங்களை ஏமாற்றிட்டு நம்ம வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார ஐயோன்ற மாதிரி ஆகிடுது. என் பையன் 10 வாட்டி மம்மி முடிஞ்சுதா மம்மி முடிஞ்சுதா மம்மின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, ஹோம்ஒர்க்கு சொல்லி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்குள்ளார பார்த்தா குட்டி பையன் வேற எழுந்துட்டான். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. எனக்கு இப்படி க்ளீன் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். அரைகுறையாக க்ளீன் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பண்ணால் சுத்தமாக பண்ணணும், இல்லை பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிப்பேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்க நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இருக்கவங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.